அதாவது நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஞானிகள் கொடுத்தது பிறை ஆசனம். பிறை அப்படின்னாலே ஆக ஹாஃப் மூன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக நம்ம உடம்பை ஹாஃப் மூன் போல் நாம் அதை பெண்ட் பண்ண போகும்போது நம்முடைய செஸ்ட் போர்ஷன் நல்லா விரியுது. ஆக இருதயம் நல்லா சுருங்கி விரிகிற அந்த சக்திகள் நமக்கு கிடைக்கும். ஹார்ட்டில் நமக்கு பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த ஹார்ட் பிளாக் அதை எல்லாமே கரைச்சி ஆக நம்மளுடைய ஹார்ட்டை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய வயேஜ் ஆக 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 நம்மளுடைய செல் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஆக இந்த பிறையாசனா ஆக நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த செல்ஸை ஆக டெட் செல்ஸை குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அத்தகைய அற்புதமான ஆசனம் பிறையாசனா. எப்பயுமே ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசை முதல்ல அந்த பேரர்களோடு நம்ம இணைக்கணும். ஆக சகஜ உணர்வுகளோடு நம்ம எப்பொழுதுமே பயிற்சி பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம பூர்வமத்திய நினைவுகளை கொண்டு வந்து அகஸ்தியமா மகரிஷியினுடைய பேராற்றல் எனக்கு கிடைக்கணும். அகஸ்தியமா மகரிஷியினுடைய பேரொருள் பேரொளி என் ரத்தங்களில் கலக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரலும் நீங்கள் நினச்சிட்டு ஆக நினைவுகளை கொண்டு வந்து ஆக உங்களுடைய உணர்வுகளை ஆக ரத்தங்களுக்குள்ளே செலுத்திட்டு அதுக்கப்புறம் கண்களை விழித்து இப்போ நம்ம பிறையாசனத்துக்கு போகிறோமா. ஒரு அரை தோள்பட்டை எனக்கு கால்களை விரித்து வச்சுக்கிறேன். இப்போது 2 கைகளை நமஸ்கார ஆசனத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ அப்படியே 2 கைகளை பின்னாடி கொண்டு போய் உங்களால் இவ்வளோ தான் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா இருக்கலாம். எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரலும் இந்த நினைவுகளை அங்கேயே வச்சு குரு அருளால் அகஸ்திய மகரிஷியுடைய பேராற்றல் என் நெஞ்சு பகுதி முழுவதுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கும் போது ஆக உங்களுடைய இருதயம் பலமாகும். ஆக இருதயம் உறுதியாக இருக்கும்போது நம்ம மனசும் பலமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.